வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் கனி தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் கனி தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. ஒளியின்றி விதைகள் முளைத்திடுமோ, நீரின்றி பயிர்கள் செழித்திடுமோ, அன்பின்றி மரங்கள் இணைந்திடுமோ, உன் அருளின்றி மனிதம் நிலைத்திடுமோ. உனக்காகவே இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. புவி வாழ்வு சிறந்திடுமோ, உன் அருளின்றி என் வாழ்வு பொருள் பெறுமோ. தாயே தன் சேயை மறப்பதுண்டோ, உன் சாயல் என் வாழ்வு கரத்திலன்றோ. உனக்காகவே உனக்காகவே என்னை பரிசாக்கினே. என்னை ஏற்றிடு, உனதாக்கிடு, என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. മിശിഹായിൽ പ്രിയ സഹോദര സഹോദരികളെ, പുനിത തോമയാർ ആലയത്തിൻ തിരുവിള കൊണ്ടാടുന്ന നാളിൽ എല്ലാ പങ്കുമക്കൾക്കും തിരുവിളായുടെ നല്ല വാഴ്ത്തുക്കളും ജപങ്ങളും നേരുന്നു. ഉലകം മുഴുവതും വേദനയാൽ കഷ്ടപ്പെടുന്ന വേളയിൽ ഈ ബലിപീഠത്തിൽ നമ്മ മക്കളെല്ലാവരെയും അർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുക. ആണ്ടവരുടെ കൃപകൾ, ആണ്ടവരുടെ സൗഖ്യമായ കരങ്ങൾ നീട്ടി എല്ലാ മക്കളെയും സുഖപ്പെടുത്തണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കാം. ഇന്നേക്ക് കുറിപ്പാകെ ജപിക്കുവാൻ കടപ്പെട്ടിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും, പങ്കിലുള്ളവരെയും, വെളിയൂരുകളിലും വെളിനാടുകളിലും വേല ചെയ്യുന്നവരെയും ബലിപീഠത്തിൽ അർപ്പിച്ചുകൊണ്ട് പുനിത തോമയാരുടെ തിരുവിള കൊണ്ടാടുന്ന നാളിൽ നമ്മുടെ മക്കളെ സമർപ്പിച്ച് വിശുദ്ധ തോമയുടെ വിശ്വാസ ജീവിതത്തിലേക്ക് കൂടുതൽ ആഴത്തിൽ വളരുവാനുള്ള കൃപയും അനുഗ്രഹം ഉണ്ടാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് സ്നേഹത്തിൻ്റെ ഈ ബലി നമുക്ക് ആരംഭിക്കാം.
போ அவரது பெயரா கூடிடுவோ ஒருமையுடன் அர்ப்பணிப்போ. அனைவருமோ புறவாயிடுவோம் புதிதாய் பீடமமைத்திடுவோம் வரவின் அன்பினோடி பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம் பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கோடிடுவோம் ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் கமைதி நம்பிக்கையும் என்றென்றும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் கமைதி நம்பிக்கையும் என்றென்றும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் கமைதி நம்பிக்கையும் என்றென்றும் விண்ணில் வாழும் தந்தையும் நாமம் தூயதனப்படுக உந்தம் அரசு மலர்ந்திடுக தூயவர் நீரே தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் நிகரில்லா திருமகிமையினார் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே என்றும் தூய்மையடைந்தனவே வானக மண்ணக கணமெல்லாம் ஆனந்தமுடன் பாடிடுமே தூயவன் நீதாமென்றென்றும் தூயவன் நீரே தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் நாமம் தூயதனப்படுக உந்தம் அரசு மலர்ந்திடுக உம் திருவுள்ளம் நிறைவுறவே வானகமதிலே என்பது போ பூவிலுமாகுகவும் சித்தம் வேண்டும் உணவை
பிள்ளைகளா எங்களுக்கின்று வழங்கிடுவீர். பிறரை நாங்கள் பொறுத்தது போல் எங்கள் பிழைகள் பொறுத்தருளும். பாவ கடனை போக்கியமை மன்னித்தருளும் கருணையோடே. சோதனைகளிலே ஒருபோதும் நாங்கள் விழாமல் தாங்கிடுவே. தீயோன் பிடியிலிருந்தமை நீரே தயவோடு காத்திடுவே. ஏனெனில் அரசும் வல்லமையும் எல்லா மகிமையும் எப்போதும் ஆண்டவரேவும் உரிமையதே. ஆமென் ஆமென் என்றென்றும். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாகுகவே. ஆமென் ஆமென் என்றென்றும். விண்ணில் வாழும் தந்தையும் நாமம் தூயதனப்படுக. உந்தம் அரசு மலர்ந்திடுக. தூயவர் நீரே தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையவும் நிகரில்லா திருமகிமையினார் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே என்றும் தூய்மையடைந்தனவே. வானக மண்ணக கணமல்லா ஆனந்தமோடே பாடிடுவே. தூயவர் நீர்தாம் என்றென்றும். தூயவர் நீரே தூயவரே. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முது திருப்பேரிந்திரமான விசுவாசம் கொள்ளவும் அவிசுவாசத்தை நேர்மையுடன் அறிக்கிடவும் செய்பவர்களை நீ பலப்படுத்தி அருளும். ஆத்மாவையும் உடலையும் புரிதப்படுத்தும் இப்பரிகார மரப்பிரிகளை அவர்கள் தூய்மையுடன் நிறைவேற்றுவாராக. மாசற்ற உள்ளத்துடனும் தூய எண்ணத்துடனும் அவர்கள் உமக்கு குருத்துவ பணிவிடை புரியவராக. நீ தேகூர்ந்து அழுத்த மீட்பை முன்னிட்டு அவர்கள் உம்மை இடையறாத புகழ்வாராக. தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும். ஆமென். ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவே. சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவே நான் எந்நாளும். வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமைப்படுத்திடுவே.
மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுங்கள். நன்றி தகுதியுமன்றோ நம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல். புகழ்வோம் அவரது திருப்பெயரை, இறைவன் புகழ்தற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களை இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். மக்களினத்தான் மத்தியிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் உன் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் முதன்மை ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்க்கவும் செய்யும் பொழுது வானகத்தில் எழுந்து வரும் திருமானே வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்திரளும். எல்லா பேர்களும் நலங்களும் நிறைந்து முடிச்சு கொடுக்கும் திருசபையில் உம்மீடு விடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையராக்கிறளும். ஏனெனில் எல்லாவற்றையும் படைத்தவர் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீராம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை
என்றும் அளிக்கின்றேன். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதி உன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அன்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்று அளிக்கின்றீர். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் ஆதி முதல் என்றென்றாமே. தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்போரும் உயிரை நாளும் பாதுகாப்போரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேஸ்வரனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. சர்வேசாமி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமென். சர்வேசாமி தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே,
புனிதர்களில் மனவொந்து வாழும் தூயவரும் பொருதற்குரியவரும் வல்லவரும் அமர்மன் ஆண்டவரே, உமது இயல்புகேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆஸ்மேதிருக்குமாயிரும் தந்தை மகன் தூய் ஆவியாகிறைவா என்றென்றும். சகோதர சகோதரிகளே, தொடக்க நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 7 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். குருவே ஆசீர்வதியும். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சு ஊத மனிதன் உயிருள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழும் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். தோட்டத்துக்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்புமிகு ஆறுகள் ஆயிட்டு. முதலாவதன் பெயர் பிசோன். இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. அங்கே பொன் விளையும். அந்நாடு பொன் பசும் பொன். அங்கே நறுமண பொருட்களும் வண்ண மணிக்கற்களும் உண்டு. 2வது ஆற்றின் பெயர் கீகோன். இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. 3வது ஆற்றின் பெயர் திக்ரீசு. இது ஆசிரியாவுக்கு கிழக்கே ஓடுகின்றது. 4வது ஆறு யூப்ரீசு. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். சகோதர சகோதரிகளை, நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். குருவே ஆசீர்வதித்தருளும். பிள்ளாய் கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கிறேன். நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது, நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய். பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாய் நிலைத்து நில். அதை விட்டுவிடாதே, அதை கவனமாய் காத்துக்கொள். அதுவே உனக்கு உயிர். பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே. அதன் அருகில் செல்லாதே, அதில் கால் வைக்காதே. அதை விட்டு விலகி உன் வழியில் செல். தீமை செய்தாலன்றி அவர்களுக்கு தூக்கம் வராது, யாரையாவது கீழே வீழ்த்தினாலன்றி அவர்களுக்கு உறக்கம் வராது. தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு, கொடுஞ்செயலே அவர்கள் பருகும் பானம். நேர்மையாளரின் பாதை வைகரை ஒளி போன்றது, அது மேன்மேலும் பெருகி நண்பகலாகின்றது. இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். வணக்கம் எப்பொழுதும் இறைவன் தம் புகழை போற்றி புகழ்கிறது. தூயாவியின் கீதங்களா, அல்லேலூயா கீதங்களா, புனித சீட தோமையாரின் தூய்மையான நினைவுதனே கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். அவர்தம் கைத்திறனை வானகம் எப்பொழுதும் ஓதியுணர்த்திடுமே. கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் புனித சீடத்தோமையாரின் தூய்மையான நினைவுதானே கொண்டாடுவோம் இன்று
பகலுடன் பகலாக புகழுரைய பொழுதும் இறைவா உமக்காக தூயாவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் புனித சீடர் தோமையாரின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். பின்னக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் புகழுண்டாகட்டும். தூயாவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் புனித சீடர் தோமையாரின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். ஆதியில் இருந்தது போல் இன்றும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். தூயாவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் புனித சீடர் தோமையாரின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வழிப்பையும் தெய்வீகமான கட்டளைகளில் நினைவுகளை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை ஒளிவித்தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு நம்பிக்கை மீப்பாகிவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலுமே புகழவும் முதுகர்ணியாலும் ஆசியாலங்கள் உதவி எழுத்திருளும். தந்தை மகன் தூய் ஆவியாகிய இறைவா என்றென்றும். சகோதர சகோதரிகளே, தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள இறைவசனங்கள். குருவை ஆசீர்வதியும். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினவரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருதூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலை கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூயாவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டுப்பட்டு வருகிறீர்கள். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறது. மன்னர் திருமுன் தேனினும் இனிய இசையாலதனை வடித்திடுவேன் நான். எந்த நாவு வரவழி கையில் எழுதும் கோல் கோலாகின்றதே. தந்தை திருமகன் தூயாவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின் நாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான்.
ഹല്ലേലൂയ 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 പാടുകിറേൻ നാം ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். സമാധാനം നിങ്ങളുടനെ. പുനിത യോവാൻ അറിയിച്ച നമ്മ ആണ്ടവർ ഈശോ മിശിഹാവിൻ തൂയ നற்செய்தி. അധികാരം 20 തിരുവനങ്ങൾ 24 മുതൽ 29 വരെ. പന്നിരുവരുൾ ഒരുവരാന ദീദിയും എന്നും തോമ യേശു വന്നപോത് അവர்களோடில்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகளை பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயந்தவியத்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், കാണാമലേ നമ്പുവോർ പേർ പെറ്റോർ என்றார். மிஷிகாயில் பிரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் முழுக்கோடு புனித தோமையார் ஆலய திருவிழாவின் എല്ലാവിധ വാഴ്ത്തുക്കളും ജപങ്ങളും അതോട് പുനിത തോമയാരിൻ എല്ലാവിധ ആശീർവാദങ്ങളും അനുഗ്രഹങ്ങളും ഉണ്ടാകട്ടെ എന്ന് എല്ലാവർക്കും കൃത്യമായി ഈ നേരം കൃത്യമായി പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ലോകം മുഴുവനും വൈറസ് പെട്ടുകൊണ്ട് മനുഷ്യർ വേദനിക്കുന്ന ഈ കാലയളവിൽ കണ്ണിൽപ്പെടാത്ത ഒരു ചെറിയ വസ്തു ഈ ലോകത്തെ മുഴുവനായി സ്തംഭിപ്പിച്ച് എല്ലാവരെയും ഭയചകിതരായി വീട്ടിൽ തന്നെ തങ്ങുവാൻ ഇരുത്തിയിരിക്കുന്ന ഒരവസ്ഥ. ഇന്നേ ദിവസം ഈ ലോകം മുഴുവനും വേണ്ടിയിട്ട് കൃത്യമായി നമ്മുടെ ഈ ദിവ്യബലിയിൽ പ്രാർത്ഥിക്കാം. പുനിത തോമയാട് തിരുവിള അല്ലെങ്കിൽ മുഴുക്കോട് പുനിത ആലയത്തിൻ്റെ കുടുംബവീഴ കൊണ്ടാടുന്ന ഈ നാളിൽ നാം ചെയ്യേണ്ടിയ 1-2 കാര്യങ്ങൾ മറ്റും പുനിത തോമയെപ്പറ്റി നമ്മുടെ നற்செய்திയിൽ, യോവാനിൻ്റെ നற்செய்திയിൽ 3 ഇടങ്ങളിൽ കൂറുന്നുണ്ട്. ഒന്ന്, ലാസറുടെ വീട്ടിൽ ലാസറെ ഉയർപ്പിക്കുവാനായി പോകുന്ന യേശുവിൻ്റെ മുന്നിൽ ശീടകൾ ഭയപ്പെടുമ്പോൾ തോമ അവർക്ക് ശക്തി നൽകിക്കൊണ്ട് നമുക്കും പോവാം, അവരോട് മരിക്കാമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ശക്തിപ്പെടുത്തുന്ന തോമയുടെ ധൈര്യം നമ്മുടെ வாழ்க்கைയിൽ നാം കടപിടിக்க വേണ്ടിയിരിക്കും. ഈ ലോകം മുഴുവനും താണ്ടി നമ്മുടെ ഭാരതത്തിൽ, ഇന്ത്യാവിൽ വന്ന് മക്കളെയെല്ലാം സ്നാനപ്പെടുത്തി തങ്ങളുടെ വിശ്വാസത്തിലേക്ക് കൈപിടിച്ച് നടത്തിയ തോമയുടെ മക്കളാണ് നാം എല്ലാവരും. ആ തോമയുടെ വിശ്വാസമാണ് നാം കൂടുതൽ നമ്മുടെ வாழ்க்கைയിലും മറ്റുള്ളവർക്കും കൊടുക്കേണ്ടത്. ആ ധൈര്യമാണ് നാം നമ്മുടെ ജീവിതത്തിലും കടപിടിക്കേണ്ടത്. അടുത്തയിടത്തിൽ നാം കാണുന്നുണ്ട് തോമയുടെ നിഷ്കളങ്കമായ കപടമില്ലാത്ത കേൾവി. ഞാൻ നിങ്ങൾക്ക് സ്ഥലം വെക്കുവാനായി പോകുന്നുവെന്ന് പറയുന്ന യേശുവിൻ്റെ മുമ്പിൽ ഞങ്ങൾ എങ്ങനെ വഴിയറിയും, നീ എങ്കേ പോകുന്നത് നമുക്ക് தெரியாது, വഴിയെപ്പിടി അറിയുമെന്ന് നിഷ്കളങ്കമായി ചോദിക്കുന്ന തോമയുടെ മുമ്പിൽ യേശു തന്നെ വെളിപ്പെടുത്തുവാണ് പുതിയൊരു രഹസ്യം. ഞാനാണ് വഴിയും സത്യവും ജീവനും, എന്നിലൂടെ അല്ലാതെ ആരും പിതാവിൻ്റെ പക്കലേക്ക് വരുന്നില്ല എന്ന് പറഞ്ഞ ഒരു വലിയ സത്യം. ആ യേശുവിൻ്റെ മക്കൾ ആ യേശുവിൻ്റെ വഴിയിലൂടെ ചരിക്കാൻ കടപ്പെട്ടവരാണ്. നിഷ്കളമായ ഒരു ജീവിതത്തിന് ഉടമകളായി നാം വാഴണം. മൂന്നാമത് നാം ഇന്ന് ഈ വായിച്ചു കേട്ട നற்செய்தி പകുതിയിൽ തൻ്റെ ജീവിതാനുഭവത്തിൽ ശീടറുകൾ, തൻ്റെ കൂടെയുള്ള ശീടറുകൾ യേശുവിനെ കണ്ടോ എന്ന് പറയുമ്പോൾ അതേ വിശ്വസിക്കാതെ എനിക്ക് നേരിട്ട് കാണണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അവനെ തൊടണം, അവർക്ക് മട്ടുമല്ല എനിക്ക് അവനെ തൊട്ട് വിശ്വസിക്കണമെന്ന് പറഞ്ഞ് ശാഠ്യം പിടിക്കുന്ന തോമ. ആ ശാഠ്യത്തിന് മുമ്പിൽ തലകുനിക്കുന്ന യേശുവിൻ്റെ ചിത്രം, അതാണ് നാം ഇത് കാണുക.
യേശുവിനെ അനുഭവിച്ചപ്പോൾ, യേശുവിനെ പൂർണ്ണമായി തൻ്റെ ജീവിതത്തിലേക്ക് കാത്തു കൊണ്ടുവന്നപ്പോൾ, യേശുവാണ് എൻ്റെ എല്ലാമെല്ലാം എന്ന് പറയുന്ന തോമയുടെ മുമ്പിൽ തോമ അറിയാതെ പറയുകയാണ്, എൻ ആണ്ടവരേ, എൻ ദേവനേ എന്ന്. ആ ഒരു ചിന്ത നമ്മുടെ മനസ്സിൽ വരട്ടെ. യേശുവിന് കൊണ്ട് മരിക്കുവാനായിട്ട്, മറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ നിഷ്കളങ്കമായി ജീവിക്കുവാനായിട്ട്, യേശുവിൻ്റെ മുമ്പിൽ എൻ്റെ ആണ്ടവരെ, എന്നെ ദേവനെ എന്ന് ഏറ്റുപറയാൻ തക്ക രീതിയിൽ നമ്മുടെ വിശ്വാസം നാം കൂടുതൽ വൃദ്ധിപ്പെടുത്തിക്കൊണ്ട് കൂടുതൽ ധൈര്യത്തോടെ മുന്നോട്ട് പോകാനുള്ള കൃപയും അനുഗ്രഹവും ഈ നല്ല നാളിൽ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. പിന്നെ തോമയ നമ്മെല്ലാവരെയും ധാരാളമായി അനുഗ്രഹിക്കട്ടെ. ഒരു തടവ് കൂടെ എല്ലാവർക്കും തിരുവിളായുടെ എല്ലാവരുടെ വാഴ്ത്തുക്കളും പ്രാർത്ഥനകളും. நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடன் நின்று ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். மீட்பின் நற்செய்தியை உலகில் பறைசாற்ற சீடர்களை நியமித்த ஆண்டவரே, திருச்சபை அனைத்தின் தலைவராகிய மா பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் பேராயர் மீதும், எங்கள் உயர் முறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயர் மீதும், எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மா ஜார்ஜ் ராஜேந்திர ஆயர் மீதும், மறைத்தொண்டு தளங்களில் பணியாற்றும் அனைவர் மீதும் தூயாவின் கொடை ஏராளமாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என மொழிந்த ஆண்டவரே, நற்செய்தி பேர்களுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து உமது உண்மைக்கு சான்று பகர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். எங்கள் தந்தையாகிய மருத்துவமாவின் முன்மாதிரியை பின்பற்றி உம்முடன் சாவதற்கும் தயாரான மறைப்போதர்களை இந்திய நாட்டிற்கு தந்தரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளை பணிபுரிவோர் அன்பு மற்றும் சேவையின் தூதர்களாய் விளங்க தூயாவின் கொடைகளை ஏராளமாக பொழிந்தரல வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். திரளான மக்கள் மனம் திரும்பும் பொருட்டு பலியுடன் தங்கள் வாழ்க்கை பலியை ஒப்புக் கொடுக்க துன்புறுவோர்கள் வலிமை பெறுமாறு உமது அருளை அவர்களுக்கு அளித்தரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்ம ஒருவரையும் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவிக்கும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாம் நிறைவுமே நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அறிவரைகளால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியா பொழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் அனைவருக்கா நீ தேர்தல் மந்தியான மக்கள் அனைவருடைய கடங்களின் பொறுத்தலுக்கும் பாங்களை மன்னிப்புக்கும் காரணமாவதாக தந்தை மகன் தூயாவியாகிறவா என்றென்றும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கை வைத்தலுக்காக தலைவணங்கி ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தம்மையின் திருத்துவம் அர்ப்பம் கொண்ட திருசமீது கடந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்திலும் தன்னை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் முது முன்னிலையில் ஊழியம்பதங்கள் அனைவரையும் தகுதியுடையவராக்கிறோம். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்மை கொடுப்பமாக நீதிரை நற்செய்களால் வாழ்நாள் முழுவதும் உண்மையை தகுந்தவாறு மன மகிழ்ச்சி எங்கள் மேல் அருகுந்தருளும். உமக்கிட விடாமல் புகழும் மகிமை நன்றியும் ஆராதனையும் செலுத்தங்களை தகுதியுடையராக்கிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாகிறவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். மெசியாதம் திருவுடல் திருரத்தம் பலிபீடத்திலோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே அணியோடு சேர்ந்தினிதே பாடுவோம். இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்ற
பரிசுத்தர். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய் மரியே தூய யோசேப்பே பணிவுடன் நினைத்திடுவோ புனிதமாமே பலியில் സർവവല്ല തന്തയാ ഏകദൈവമേ ഉമ്മിൽ വിശ്വസിക്കിன்றோ நாங்கள் யாவரும் பூமி என்பது போல் காணா உலகமும் ஒரு கொடுத்த தெய்வமே காக்கும் தந்தையே சர்வவல்ல தந்தையாம் ஏக தெய்வமே உம்மில் விஸ்வசிக்கின்றோம் நாங்கள் யாவரும் விண்ணும் மண்ணும் யாவையும் படைத்த தெய்வமா உண்மையான உம்மினின் இறங்கி வந்ததா படைப்பு முந்தே முதல்வனே இயேசு தெய்வமே உம்மில் விசுவசிக்கின்றோம் நாங்கள் யாவரும்
படைப்பு அவர் வழி முழுமையானது. மனித மீட்புக்காகவே தூய ஆவியார் மனித பிறவி கொண்டவர் கன்னியின் மகன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டவர், சிலுவையில் ஜீவனை தியாகம் செய்தவர், சாவை வென்றுயிர்த்தெழுந்த முஞ்ச நாளிலே உண்மை தெய்வ திருமகன் மகிமையொளியுடன் விண்ணிலேறி மகிமையோடு தந்தை கடவுளின் வலதுபுறம் வீட்டிருந்து ஆட்சி புரிகிறார். உலக முடிவில் இறுதி தீர்ப்பின் நாளின் வேளையில் தீர்ப்பு சொல்ல தூதரோடு அவர் தோன்றுவார். தந்தையோடு என்பது போல் தெய்வ மகனிலும் நிறைவு கொண்டு வாழ்ந்திடும் உண்மை தெய்வமா வாழ்வு தரும் ஆட்சி மிகு தூயாவியே நம்பியே வாழ்கிறோம் நாங்கள் யாவரும். ஏகமான தூய்மையான அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் விசுவசிக்கின்றோம். பாவமீட்பு தந்திடும் ஞான ஸ்நானமும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் நாங்கள் யாவரும். சாவினின்று உயிர்த்தெழும் நித்திய வாழ்க்கையும் நம்புகிறோம் முழுமையாய் நாங்கள் அனைவரும். சர்வ வல்ல தந்தையா ஏக தெய்வமே உம்மில் விசுவசிக்கின்றோம் நாங்கள் யாவரும். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாடுமே வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் உடனே பிதாதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள் குருக்கள் தியாக்கியன்கள் ஆகியோர் துறவிய நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சோரிகள் ஆகியோரை நேர்கொண்டு மன்றாடுங்கள். மிஸ்யாம் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் கூறுங்கள். மிஸ்யாம் நர்லால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசிர்தலும் என் சகோதர சகோதரிகளை எதிர்ப்பில் எங்கள் வழியாந்திர வேறுபடி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வெளிப்படுத்துவாராக. இப்படி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலக அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராக இறைவாந்திரங்கள் மீது விழுந்த நிறைவான அறிவுடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதுமிசுகாவின் திருவுடல் திரைத்த மறைப்புகளின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த இறக்குவதியல் கனியுடன் தகுதியுடராக்கினி நீரழுத்தை கொடைமீந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டுமே மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் சகோதர சோரிகளே மிஸ்யாம் நண்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துடனும் தூய்மையுடனும் ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி அவரை எழுத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கு நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பக்தியோடு மறைவுகள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலை தொங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்டுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் உடனே. ஆண்டவன் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவி நட்புறவும் நம்முடன்
உள்ளத்தினெழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகை. உள்ளத்தினெழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகை. பாண்டிப்புகழ்க்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம். நீதியுமாவது தகுதியுமாம், நீதியுமாவது தகுதியுமாம், நீதியுமாவது தகுதியுமாம், நீதியுமாவது தகுதியுமாம். சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிறேவா உமது மாற்றும் ஊரிறமே நாரான் குறித்திருப்பேருக்கு எல்லா உதவிலிருந்த புகழும் எல்லா நாவலிருந்த நன்றியும் எல்லா படைப்பிழந்த வாழ்த்தும் இறைவனாகுக. எனது உலகையும் முதல் அனைத்தையும் எங்களிடம் படைத்து மெல்லற்றிருக்கம் காண்பித்து வானோர்கள் ஆயிரங்களும் பாதுபத்தாயிரங்களும் மாட்சி திரும்பியுமே வணங்கி ஆராதிக்கின்றன. நிருபதன்மையும் உருவமான வான் படல் மொத்திருப்பேரை போற்றின்றன. தூயோரும் உருவமான கருபல் சராபுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரானுமே ஆராதிக்கின்றன. இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர, இசைக்கின்றனரே ஒரு சேர. மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வானடு பூமி நிறைந்ததுமே. மன்னர் மகிமைகளால் உன்னத வீதியிலோசானா, தாவீது மைந்தருக்கு ஓசானா, ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதியிலோசானா. ஆண்டவராகினேவாவர்களும் சேர்ந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மறந்திருக்கும் ஆன்மதனேரும் முழு சரி நீரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் துள்ளுமையும் சாலுமான வார்த்தையான இரவினை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். மோடினியாയിരിക്കും നിലയെ വലതു പറ്റിക്കൊണ്ടിരിക്കൊണ്ട് വേണ്ടത് കരുതാമൽ അവർ തമ്മേ വെറുമിയാക്കി അടിമ ഒരുവേറ്റ് ബുദ്ധിയും വേഗമുള്ള മരണമില്ലാതെ ആത്മാവുടനും ഇറപ്പോടും മുഴുമരുതിനാ പെണ്ണിടം പിറந்த சட்டத்துக்குள்ளோரை மேய்க்க சட்டத்துக்குள்ளான எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்த மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவன் அன்புமகன் எங்கள் கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம்
ஒப்புவைக்கப்படும் இரவில் ஈசுதம் மாசடத்திர கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே உம்பக்கம் கண்களே உயர்த்தி வாழ்த்துரைத்து அதே பிட்டு சிறர் கழித்து கூறியதாவது இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிக்கப்படும் என்னுடல் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வுண்ணமையும் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்கள் கழித்து கூறியதாவது இது பாவ மன்னிப்பு கண்டு பலருக்காக சிந்தப்படும் புதிய உடம்படிக்கை என்ற நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருங்கள். நான் செய்தே நீங்கள் என் பேரால் ஒன்று உடம்பழுது என்று நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நிறங்கள் கட்டளையிட்டது போல் எளியோரும் வல்லுற்றோரும் பிரமாடியார்கள் திருமணண்டாக கூடியுள்ளும் கைமாறளிக்கையில் அறுபடி கொடைகளை நீரங்கள் கழுத்திருக்கிறேன். முதிரைய வாழங்கள் பங்கு தரும் பொருட்டு நீரங்கள் மனதில் போண்டு வீசுற்றங்களை கெழுதோக்கி விட்டீர். வாழ்விழந்தங்களை வாழச் செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடங்களை மன்னித்தங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு தந்தீர். அங்கே பகையவர்களை தோற்கடுத்தி முது ஆசிரியரளமாய் பொழுது வல்லிற்றில்வே மாண்புறச் செய்தி நீரங்கள் கருதெல்லாம் உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்களும் உங்க புகழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் நிறைவா முதன்மை குருவும் திருச்சபையின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமல்லருக்கு மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகும், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் பேரார்க்காகும், எங்கள் மறை மாநிலத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேரார்க்காகும், எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் ஆயருக்காகும், புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகும், குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகும், இறைவாக்கின திருத்துதர்கள் மறை சாட்சிய துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகும், முது முன்னிலையில் வந்தலாயிருந்த நேர்மையார்களும் தூயோருமாகிய மறை தந்தைகள் அனைவருக்காகும், கவலையுறுவோ துன்பப்படுவோர் ஏழையர் துயிருவோர் நோயிற்றோ எடுக்கப்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகும், முது பேராலங்களை விட்டு சென்றிருந்தோர் அனைவருக்காகும், முது இரக்கத்தை நம்பிக்கை நோக்கும் மக்களுக்காகும், தகுதியற்ற எனக்காகும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவரே, ஆசிரியத்திலும் என் சகோதர சகோதரிகளை எனக்காக ஆண்டவராகிறேவாந்திரங்கள் கற்பித்தது போல் மாசிட்ட பிரதமான பலிபீடத்தில் முதுமிசிகாவுடனே ரத்தத்தை நாங்கள் ஒப்போடுக்கின்றோம். இந்த நினைவுணர்ந்தாய கன்னிமரிய மற்றும் முகுந்தலாய் விளங்கிய நேர்மையார்களும் தூயுருவானதை புரிந்து நினைவானது உமது சொர்க்கிற அற்ப காலங்கள் அழிச்சதருளும். வாழ்நாள் முழுவதும் அமைதியின் சமாதானம் எங்கள் கழுத்தருளும். நீர் ஒரு உண்மையான தந்தை என்னும் நண்பு திருமானேசாவே நீரை அனுப்பினீர் என்று உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாகி எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெஸ்ஸியா வந்து வாழ்வழிக்கு நச்சு வழியாகி இறைவாக்கின திருத்துதர்கள் மறை சாட்சிய துதியர் மறைவலர்கள் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கினூர்மான அடையாளத்தால் முதலிடப்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் தேவையான தூய வாழும் வழியை கற்பித்திரான மக்கள் அனைவரும் அறிவார்களாகி ஆண்டவரே, எளியோரும் வல்லுற்றோரும் பிரமாடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரி பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பெயரால் ஒன்றோடு திருமண் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டுமை பெருமாகிய ஈசோமிசிகாவின் திருப்பாடல் இறப்பு அடக்கம் உயர்த்தல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பவித்துக்குரிய புனிதமிக்க உழைக்க வல்ல தெய்வீக மறைப்பிள்ளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவுறோம் போற்றும் நிறைவேற்றும் செய்கிறோம். ஆண்டவரையும் தூயாவி எழுந்தருவாராக. நீங்கள் பக்தனகுத்துடன் மனமகம் என்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களும் திருப்பிலே வந்துள்ளதனை ஆசீர்வாதம் மிருந்தப்படுத்துவாராக. எங்கள் கடங்களின் பொறுத்தலகும் பாங்களையும் மன்னிப்புக்கு இறந்தோரியத்தின் மேலான நம்பிக்கைக்கும்
உண்மையும் அழிவுத்தனவரிடம் சேர்ந்து பின்னர்ச்சுவது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிற இவங்களுக்கு நீ வாந்தமே மிதட்டதை முன்னிட்டு நாங்கள் மீடுவிடாமல் புகழுகின்றோம். உம்முடைய மிசுகாவில் மதிக்க ரத்தத்தால் மிகப்படுகிற சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயவராகிடு உமது நாமத்து தாழ்மையாய் நாங்கள் அர்ப்பிக்கும் ஸ்தோத்திரமும் துதி கீர்த்தனைகளும் இன்றுமே முழுமென்றென்றும். கடவுளை உமது பெயர்மக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே ஆசிரியத்திலும் எங்கள் ஆண்டவராகிறேவா நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் அளிப்பதும் இறையத்தின் மீதுமான இந்த மறை பொருட்கள் நமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மிசிஹாவே முதிர் பேருக்கு புகழும். ஆண்டவரே உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்ப்புமாய் இந்த அப்பம் வானிந்திறங்கியது உலகத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இது உண்போகள் சாமாட்டார்கள் மாறாக பாமன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. சியாதம் சீடர் கருவித்த மறைபொருள் அன்றோ இது. விண்ணகத்தே விண்கிறங்கியதா ஆழ்வு வழங்கும் அப்பம் நான். அன்புடன் என்னை உண்டிடுவோம் எங்களில் என்றும் வாழ்ந்திடுவார் பெற்றிடுவார் விண்ணக வாழ்மகனை. நம் ஆண்டவராகிய இயேசு மிசிஹாவின் அருளும் தந்தையாகிய கடவுள் அன்பும் தூயாவி நட்பும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலமதிக்கேல திருவுடல் திருத்தங்களின் மரபொருட்களை நாம் அனைவரும் பக்தினத்தோடு அணுகுவோம். மனத்தூனால் ஒரு நம்பிக்கையுடன் குற்றம் குறைந்து விலகி பாதுகாக மனவருந்தி சகோதர சோர்களின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே உம்முடைய அருளின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகள் இருந்தும் கலந்து விலகி நம் மனசாரை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்முடைய அருளின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆத்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே உம்முடைய அருளின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கனைக் கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே உம்முடைய அருளின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டினருடனும் புனித மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே உம்முடைய அருளின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே இவை எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆத்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா நிகரன் தளரா நம்பிக்கையுடன் முதத்தின் முன் எப்பொழுதும் தூயுள்ளத்தோடும் மலர்ந்த மோத்தரும் மாசுழியங்களே தகுதியுடையராக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அழைத்திவாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விளையாடாதையும் தீயாவியின்றி எங்களை ரசித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் நிறைவா நல்வரான முழுமுதல் வரை இரக்கம் நிறைந்த தந்தையும் இரக்கத்தையும் நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீயாவில் இன்று அந்த படைகள் எங்களை அரசித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையது, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழமரவனை போற்றுங்கள். ஆண்டவரே, உமது உதவியால் புனிதர்கள் விசுவாசத்திற்காக போராடி வெற்றி வாகை சூடினர். உம் ஆன்மீக அர்ப்பணிப்பு அவர்களுக்கு திடமும், உமது அன்பு அவர்களுக்கு ஊக்கமும் அளித்தது. எதிர்கால வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையில் நாங்களும் பங்கு கொண்டு பக்தி வணக்கத்துடன் இந்த மறைபொருட்களை அணுகுகிறோம். நம்மை வாழ்வைக்கும் ஈஸ்வமிஸ்காவனருள் அவரது கருணையா நம்ம நேவெல்லும் நிறைய பெறுவதாக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நற்செய்தியின் வெப்பமும் வெளிச்சமும் நம் வழியாக பரவுமாறு இறைவனால் அனுப்பப்பட்டவரின் உடலை இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் நிலை மாறினே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னையேற்று கொண்டே ஒரு மாற்றம் கண்டே, உன்னில் உலகை புதிதாக கண்டே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் நிலை மாறினே. புகழ்ச்சிக்குரிய புந்தவர்களுக்கு வல்ல இரத்தன்மை வாய்ந்த இம்மரபுகளை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானமுடனே திருப்பெருக புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது இந்நேரവും தகுதியும் அக்காலവും நீதியுமாகும். முது வாழ்வழிக்க வல்லதும் தன்மீதமான வார்த்தைகளை இனிமே சுவைக்கவும் வானதுதரும திருப்பேரே புகழவும் முதுகொடையான மறைப்பொருள்களில் பங்குள்ளவும் அதிஉன்னத இறைவனாகும் புகழும் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடவிடாமல் பாடவும் வல்லுற்றான இறைவனை தகுதியோடு ஆக்கினே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும்.
அனைத்தையும் புனிதப்படுத்தும் தமது விலமதிக்கீழ உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீப்பெரும் வாழ்பமிசுக இரக்கத்துடன் நம்மை தகுதியுடராக்கின சிந்தனை சொல் செயலா നമ്മെ மகிழ்விக்காவ നമുക്ക് വരം അൽവാരാകെ ആണ്ടവരെ ഞങ്ങൾ പെറ്റതും മൃദുമായ അച്ചാര മതിരക്കപ്പെരുക്കാലും കടങ്ങളിൻ പുറത്തിലക്കും പാമന്യപ്പകം ഇറന്തോറിയത്ത് നമ്പിക്കയ്ക്ക് മുഖതറ வாழ்ந்தனவரோடும் சேர்ந்து விண்ணரசுவது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாகி நீத்திருக்கும் ஆண்டவரே என்றென்றும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீயாவி என்று எங்களை ரசித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிமுதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவன் மெசியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்பப் பேறு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். என்னுடலுண்டன் രക്തത്തെ പാനം ചെയ്വോയാവരുമേ എന്റെ നീലൻറ്റും വാഴ്വാരേ നാനും അവരിൽ വാഴ്വേനേ. നീതി തീർപ്പു തവിത്തൊരു ഇറുതി അവരെ ഉയർത്തിപ്പേ முடிவில்ல வாழ்வு வழங்கிடுவே. மெசியா கூறிய வார்த்தைவே. கூறியபடி பலிதனிலே பங்கடைவோர்கள் அனைவர்க்கும் நிறைவாய் அருள் மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் நாளும் மன்னக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டும். அவை யாவும் கனிவோடு நல்குகவே. இறைவன் நிறைவாய் என்றென்றும்
பொருளை கைக்கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் மீட்கப்பட்டவராயிடுவோ முத்திரை பெற்றோராயிடுவோ இன்றும் என்றும் என்றென்றும். புனித தோமியாரின் நவநாள். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உம்முடைய பிரச்சனத்தில் முன்பில் இருக்கின்ற எங்களே ஆசுவதியும். இரக்கம் மிகுந்த இயேசுவே, உம்முடைய இரக்கம் எங்களில் பொழிந்தருளும். அன்பில் நூற்றாகிய தூய ஆவியானவரே, இறையன்பே எங்களில் நிரப்பியருளும். நீரேன் ஆண்டவர், நீரேன் கடவுள் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கை வெளிக்கொணர்ந்த புனித தோமியாரே நினைவு கொள்ளும் இந்நாட்களில் உமது நல்ல சீடரான தோமியாரே, இந்திய நாட்டில் கழித்த உமது அளவற்ற இரக்கத்திற்கு நன்றி கூறுவதுடன் புனிதரின் வேண்டுகோள்களை கேட்டருளீராக. தந்தை மகன் தூய் ஆவியாகிறைவா என்றென்றும். நம்பிக்கையுடனும் பாசத்துடனும் தன்னுடைய அடுத்து வருகின்ற எல்லா மக்களையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் அலங்கரிக்கின்ற உம்முடைய அன்பு சீடரான தோமையாரில் ஆள்கொள்ளப்பட்டு புண்ணியங்களால் எங்களை அலங்கரிக்க வேண்டுமென்று நாங்களுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவசனத்தால் இருதயமும் மனதும் தூய்மையுள்ளதாக்கி பிறரையும் இறைவசனத்தால் தூயோராக்குவதற்கு கடலும் மலையும் தாண்டி இந்திய மண்ணில் இறைவசனத்திற்கு சான்று பகர்ந்த புனித தோமையாரே போன்று நாங்கள் இறைவசனத்தால் நிறைந்து அது பிறருக்கு பகிர்ந்தளிக்க வரம் தர வேண்டுமென்றுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாமும் செல்வோம், அவரோடு இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு உம்மோடுள்ள அளவற்ற அன்பை வெளிப்படுத்திய புனித தோமையாரை போன்று கிறிஸ்தியசுக்காக வாழ்க்கையில் கசப்பும் இனிப்புமான அனுபவங்களை ஜெப உணர்வுடன் ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவதற்கு வரம் தர வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் போற்றோர் என்று நீர் அருள் செய்வதற்கு இடவருந்தியாலும் அதன் பிறகு நம்பிக்கையின் தூதுவனாக தன்னை மாற்றி அனைவரிலும் நம்பிக்கையின் ஒளியேற்று செய்த புனித தோமையாரை போன்று இன்றும் கிறிஸ்தியேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்வோரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியேற்றி இறைவசனத்தின் விதை விதைப்பதற்கு வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று அருள் செய்த ஆண்டவரே, உமக்காக திடமனதுடன் சான்று பகர்ந்த புனித தோமையாரை போன்று உமக்கு சாட்சிகளாக திகழ எல்லா இளைஞர் இளம் பெண்களின் இதயத்தில் அன்பினை ஊற்ற செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. இந்திய நாட்டில் வந்து இரத்த சாட்சியாக திகழ்ந்து இறைவன் மீதுள்ள அளவற்ற பற்றி கொண்டு இந்திய நாட்டிற்கு வந்த புனித தோமையாரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்தியாவில் திருதுதராக வாழ்ந்து இறை மக்களை இறை வழியில் நடத்த செய்த அன்பை நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்பிக்கையின் விதையை தூவிக்கொண்டு எங்கள் முன்னோர்களை திருச்சபையின் உறுப்பினர்களாக்கிய உமது இரக்கத்திற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நீர் ஆரம்பித்த இறைவனின் சாட்சியாக மாறுகின்ற இறைவேலை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எங்களை சக்தியுடையவராக்கும். இறையன்பில் நின்று அகன்று வாழ்கின்ற மக்கள் இறையன்பே தெரிந்து கொள்ள தயகூர்ந்தருளும். இறை மக்கள் அனைவரும் இறைவனின் சாட்சியாக இறைவனை என்றென்றும் போற்றி மகிமைப்படுத்த வேண்டுகின்றோம். தந்தை மகன் தூய் ஆவியாகிறைவா என்றென்றும்.
ഭാരതം കതിരു കണ്ടു, ഭൂമുഖം തെളിവു കണ്ടു. മാർത്തോമാ നീ ധരിച്ച മാർഗത്തിൽ ആയിരങ്ങൾ ആനന്ദ ശാന്തി കണ്ടു. ഭാരതം കതിരു കണ്ടു. ധൈര്യം പകർന്നു തന്ന ജീവിതം, ഗുരുവിൻ മനം കവർന്ന ജീവിതം. ധൈര്യം പകർന്നു തന്ന ജീവിതം, ഗുരുവിൻ മനം കവർന്ന ജീവിതം. പരസേവനം പകർന്ന ജീവിതം, സുവിശേഷ ദീപ്തിയായ ജീവിതം. ഭാരതം കതിരു കണ്ടു, ഭൂമുഖം തെളിവു കണ്ടു. മാർത്തോമാ നീ തെളിച്ച മാർഗത്തിൽ ആയിരങ്ങൾ ആനന്ദ ശാന്തി കണ്ടു. ഭാരതം കതിരു കണ്ടു.